ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் சிம்பிள் சர்க்யூட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த சர்க்யூட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் விஎஸ். விஎஸ்ன்றது இங்கே சோர்ஸ் வோல்டேஜ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த சோர்ஸ் வோல்டேஜ் தட் டெலிவர்ஸ் 2 ஆம்பியர் த்ரூ த சர்க்யூட். இந்த சோர்ஸ் வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து 2 ஆம்பியர் டெலிவர் பண்ணுது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த வேல்யூ ஆஃப் விஎஸ், இந்த விஎஸோட சோர்ஸ் வோல்டேஜோட வோல்டேஜ் வேல்யூ எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு கிவன் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப 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 சிம்பிள் தான். பட் இந்த ப்ராப்ளமில் நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? ஜென்ரலாக நம்ம ஒரு சர்க்யூட்டை சால்வ் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்ச சர்க்யூட் தெரியல என்னென்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நோடல் அனாலிசிஸ்னால் என்னது? வி ஆர் கோயிங் டு அப்ளை என்ன அப்ளை பண்ண போகிறோம், அதாவது கரண்ட், அது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நோடல் அனாலிசிஸ் இல்லையா? நோடல் அனாலிசிஸ்னால் கேசிஎல், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. அதாவது I1 + I2 + I3 = 0. சரிங்களா? இல்லையா, கரண்ட் கொடுக்கலையா, இல்லைனா என்ன பண்ணுவோம், V/R, V1/R, V2/R + V3/R = 0. சரி, ஸோ அப்படி தானே சொல்லுவோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்றது நோடல் அனாலிசிஸில் அப்ளை பண்ணுவோம். ஸோ எந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு வந்து கரண்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ, கரண்ட் சோர்ஸ் இருக்கோ, அந்த சர்க்யூட்டுக்கு நீங்கள் யோசிக்காமல் நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம். கரண்ட் சோர்ஸ் இருந்தால். சரிங்களா? இல்லையா, கரண்ட் சோர்ஸ் இல்லையா, நோடில் வந்து ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மெஷ் அனாலிசிஸ். மெஷ் அனாலிசிஸ்னால் என்னது? கேவிஎல், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. அப்போனா V1 + V2 + V3 = 0. சரியா? அது மாதிரி நிறைய போயிட்டுருக்கோம். ஸோ V எப்படி எழுதுவீங்க? I1R + I2R + I3R அந்த மாதிரி = 0 இல்லையா? ஸோ புரியுதுங்களா? ஸோ நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ். மோஸ்ட்டாக ஒரு சம்மை நம்ம சால்வ் பண்ணால் நோடல் அனாலிசிஸ் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஏன்னா அது வந்து டைம் சேவிங். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்யூட் எடுத்தோன்னா நமக்கு இது வந்து நோடல் அனாலிசிஸும் அப்ளை பண்ணலாம், மெஷ் அனாலிசிஸும் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே ஒரு மெஷ் இருக்குது. ஸோ இங்கே I1 நான் அஸ்யூம் பண்ணுறேன், இங்கே I2, I3, I4. ஸோ எனக்கு 4 வேரியபிள் வருது. I4 4 வேரியபிள் நான் கண்டுபிடிச்சாதான் அடுத்தது VS என்னால் கண்டுபிடிக்க முடியும். நார்மலாகவே நம்ம மேக்ஸில் அல்ஜிப்ரிக் சம் எப்படி போடுவோம், மோஸ்ட்டாக 3 வேரியபிள்னால் 3 ஈக்குவேஷன்ஸ் வரும். 2 வேரியபிள்னால் 2 வேரியபிள்ஸ் ரொம்ப ஈஸி இல்லையா? அது கண்டுபிடிப்போம். 3 வேரியபிள் வந்துச்சுன்னா 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிப்போம். 4 வேரியபிள்லாம் போச்சுன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அதனால் இப்போ இங்கே மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்கள் இந்த இதை கூட வீடியோ கூட பாஸ் பண்ணிட்டு நீங்கள் மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சி வச்சுட்டு நான் போடுற மெத்தடில் ஆன்சர் சரியாக வருதா, சேமாக வருதான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? எந்த மெத்தட் வேணால் போடலாம் எல்லா சம்முக்கும். பட் இந்த மெத்தட் தான் போடணும்னு பர்டிகுலராக யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த மெத்தடில் போட்டால் நீங்கள் தப்பு, இந்த மெத்தடில் தான் போகணும், அப்படி கிடையாது. பட் டைம் சேவிங் மெத்தட் எதுன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு 4 வேரியபிள் வருது. 4 வேரியபிள் கண்டுபிடிக்க டைம் எடுக்கும். சரியா? நெக்ஸ்ட் நான் நோடல்னு பார்த்தேன்னா, நோடல் அப்ளை பண்ணும்போது எனக்கு எத்தனை நோடு இருக்குது பாருங்கள். இங்கே V1 ஒரு நோடு. சரிங்களா? அடுத்து இங்கே ஒரு நோடு V2, அப்புறம் இங்கே ஒரு நோடு V3, அப்புறம் இங்கே ஒரு நோடு V4, அப்புறம் V5, V6. எனக்கு 6 நோட்ஸ் வருது. சரிங்களா? 6 நோட்ஸ் இருந்தால் எனக்கு எத்தனை ஈக்குவேஷன் வரும்? 5 ஈக்குவேஷன் வரும். ஜென்ரலாக நோடல் அனாலிசிஸில் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் -1 தான் உங்களுக்கு ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ இதில் 4 மெஷ் இருக்குன்னா 4 ஈக்குவேஷன் வரும். மெஷ் அனாலிசிஸ் எத்தனை மெஷ் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன் வரும். சரியா? அதே நோடல் அனாலிசிஸ்னால் எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கோ அதில் -1 பண்ணிங்கன்னா அத்தனை நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே நமக்கு வேரியபிள்ஸ் நிறைய போகுது, நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் ஆர் டெல்டா ஸ்டார் கன்வர்ஷன். ஸோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன்னா ஞாபகம் இருக்கா? நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ எதுக்கும் நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன். இது என்னது? இது வந்து ஸ்டார்.
ஸ்டார் கனெக்ஷன் இப்படி தான் இருக்கும் சரியா, காமன் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 3 லெக் வரும். இது வந்து டெல்டா கனெக்ஷன். டெல்டானா என்னது, உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து ஜென்ரலாக என்ன சொல்கிறது, இது ஃபார்முலா தான். கண்டிப்பாக இதை ஞாபகம் தான் வச்சுக்கணும். நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் ரொம்ப கஷ்டமான ஃபார்முலாலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாரை இந்த மாதிரி டெல்டாவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஸ்டாரை நான் டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணால் இந்த இடத்துல எனக்கு ஒரு லெக்கு வேணும், இந்த இடத்துல ஒரு லெக்கு வேணும், இந்த இடத்துல ஒரு லெக்கு வேணும் இல்லையா. அப்போ தான் நான் டெல்டாவாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, இப்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு லெக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். R1 R3, அது R1 R3, R2 R1, அதுக்கப்புறம் R2 R3 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க லெக்கால் டிவைட் பண்ணணும் சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸி, அதாவது டெல்டா டு ஸ்டார், ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் அதே மாதிரி தான் வரும். பட் எப்படி ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோன்னா, இப்போ ஸ்டார்ன்றது உள்ளே இருக்கு இல்லையா, டெல்டான்றது நம்ம எப்பயுமே வெளியில் போகிறோம். வெளியில் போகும்போது நமக்கு பெருசாக ஆகுது வேல்யூ சரியா, அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதாக தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து உள்ளே இருக்குது, நம்ம இதெல்லாம் ரெண்டுத்தையும் சேர்த்து வெளியில் வரைகிறோம் சரியா. இது குட்டியாக உள்ளே இருக்குது. இப்போ டெல்டானும் போது நம்ம வெளிப்பக்கம் வரைய போகிறோம். ஸோ வெளிப்பக்கம் வரையும் போகும்போது அதிகமாக இருக்கும் வேல்யூ. அப்போ அதிகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நிறைய பெரிய வேல்யூ வரணும் நமக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பெரிய வேல்யூ வரணும்னா எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆரியை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஆரியே இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், ஏன்னா எனக்கு ஆரியே பெரிய வேல்யூ வேணும். அப்போ என்ன பண்ணுறேன், R1 R3 ப்ளஸ் எனக்கு பெரிய வேல்யூ வரணும், அதனால் நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். R1 R2 ப்ளஸ் R2 R3 சரிங்களா. ஒரு பெரிய வேல்யூவை நம்ம வந்து சின்ன நம்பரால் டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அப்படியே பெரிய வேல்யூ, அதாவது இப்போ பெரிய வேல்யூ மெயின்டைன் ஆகும். பெரிய நம்பரால் டிவைட் பண்ணால் கம்மியாயிடும். அதனால் நான் ஒரே வேல்யூவால் டிவைட் பண்ணுறேன். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது R2வால் மட்டும் டிவைட் பண்ணுறேன். புரியுதுங்களா. ஸோ ஒரு லெக்குக்கு மட்டும் நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கிறதாக சொல்கிறேன். நான் எனக்கு இப்போ ஸ்டார்லேருந்து நான் டெல்டா போகிறேன். டெல்டா போகும்போது எனக்கு அவுட்டர் பெரிய வேல்யூ வேணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பெரிய வேல்யூனா நியூமரேட்டரில் பெருசாக வேணும். அப்போ நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். R1 R3 இன்ட்டு R2 R1 இன்ட்டு, அதாவது இன்ட்டு பண்ணணும், ப்ளஸ் R2 R3 ஓகேவா. பட் நான் அதாவது ரெண்டு ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார்லேயும் நியூமரேட்டர் ஒன்று வரும், டினாமினேட்டர் ஒன்று வரும். ஸோ நியூமரேட்டர் சொல்லிட்டேன். டினாமினேட்டர் வரும்போது எந்த சைடு நீங்கள் எழுத போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே டிவைட் பண்ணும், ஒரே ஒரு லெக்கால் டிவைட் பண்ணும். ஏன்னா நமக்கு பெரிய வேல்யூ மெயின்டைன் பண்ணும். அப்போ ஒரு சின்ன நம்பரால் டிவைட் பண்ணால் தானே பெரிய வேல்யூ மெயின்டைன் ஆகும். அதனால் நான் ஒரே ஒரு லெக்கால் டிவைட் பண்ணேன். அதுவே இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஒரு வேல்யூ தான் போடுறேன். இப்போ டெல்டா டு ஸ்டார், இப்போ இது டெல்டா, இதை நான் ஸ்டாராக மாற்றுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ளே வரைகிறேன், குட்டியாக்குறேன் சரியா. இன்னும் வந்து நான் வேல்யூவை குட்டியாக்குறேன், பெருசாக இருந்த டெல்டாவை நான் குட்டியாக்குறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு நியூமரேட்டரில் சின்னதாக வரணும் இல்லையா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, நியூமரேட்டரில் அப்போ எனக்கு சின்ன வேல்யூ தான் வரணும். அப்போ இந்த R1 நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு லெக் இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ R1 இஸ் ஈக்குவல் டு RA RB டிவைடட் பை, நான் அப்போ வேல்யூ இன்னும் சின்னதாக்கணுன்றதுனால நான் டினாமினேட்டரை பெரிய வேல்யூவால் டிவைட் பண்ண போகிறேன். அதனால தான் எனக்கு சின்னதாகும். அப்போ என்ன பண்ண போகிறேன், RA RB டிவைடட் பை 3 வேல்யூமே ஆட் பண்ண போகிறேன். RA ப்ளஸ் RB ப்ளஸ் RC. புரியுதுங்களா டிஃப்ரென்ஸு. நான் வந்து அந்த பெருசு சின்னது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பாருங்கள், ஸ்டார்லேருந்து நம்ம டெல்டா போகணுன்னா பெருசாக போகிறோம், வெளியில் வரைய போகிறோம். ஸோ எனக்கு ஏரியா பெருசாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும், பெரிய வேல்யூன்னும் போது நியூமரேட்டரில் எனக்கு பெருசாக வரணும். அதனால் நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். R1 R2 ப்ளஸ் R2 R3 ப்ளஸ் R3 R1 டிவைடட் பை ஒரு சின்ன வேல்யூவால் தான், ஒரே ஒரு வேல்யூவை தான் டிவைட் பண்ண போகிறேன். எந்த சைடு லெக் வேணுமோ அந்த சைடு ஆப்போசிட் லெக்கால் டிவைட் பண்ண போகிறேன் சரிங்களா. அதே வந்து டெல்டா டு ஸ்டார்னா எப்படி பாருங்கள், பெருசாக வந்து சின்னதாக்குறேன். அப்போ எனக்கு நியூமரேட்டரில் சின்ன வேல்யூ தான் வரணும். ரெண்டுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர்ஸ் நம்ம தான் எழுதணும், அப்படி தான் எழுதணும் இந்த ஃபார்மெட்டில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நியூமரேட்டரில் எனக்கு சின்ன வேல்யூ தான் வரணும். அதனால் நான் இந்த ரெண்டு மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லெக் வேணால் இது 2, இந்த லெக் வேணால் இது 2, இந்த லெக் வேணால் இது 2. ஸோ அந்த 2 வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணும்போது பெரிய வேல்யூவால் நான் டிவைட் பண்ணோம். அதனால் நான் 3த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா. ஸோ இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ R1 இஸ் ஈக்குவல் டு R2 இஸ் ஈக்குவல் டு R3
3 வேல்யூமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துருக்க தேவையில்ல. புரியுதுங்களா? எல்லாமே ஈக்குவல் டு ஆராக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், 3மே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் உட்காந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. எப்படின்னா அதே கான்செப்ட் தான், சின்னதுலேருந்து பெருசாக போகுது. அப்போனா எனக்கு என்னது, இந்த லெக்கோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா டைரெக்டாக 3R சொல்லிடலாம். மல்டிப்ளை பண்ணோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 6. இதே பாருங்கள் ரிவர்ஸை சொல்கிறேன். டெல்டா டு ஸ்டார்னா நான் என்ன பண்ண போகிறேன், சின்னதாக்க போகிறேன். இன்கேஸ் 3 வேல்யூமே ஈக்குவலாக இருந்தால் சின்னதாக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணுவேன், அவ்வளோதான். இன்கேஸ் பாருங்கள் டெல்டா டு ஸ்டாராக இருந்தால் R1 ஈக்குவல் டு RA ஈக்குவல் டு RB ஈக்குவல் டு RCயாக இருந்தால், அதாவது ஆராக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஸ்டாராக மாற்றுறதுக்கு சின்னதாக்க போகிறேன். அப்போ R/3 போட்டுருவேன். புரியுதுங்களா? ஸோ ஸ்டார் டு டெல்டானா அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் பெருசாக்குறதால நான் மல்டிப்ளை பண்ணுறேன் 3Rன்னு. இதே சின்னதாக்கணும்னா டிவைட் பண்ணோம். சரிங்களா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு வருவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் என்ன பண்ண போகிறேன், நோடல் அனாலிசிஸ் மெஷ் அனாலிசிஸ் ரெண்டுமே எனக்கு கஷ்டம். அதாவது சால்வ் பண்ணலாம், பட் டைம் எடுக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார் டெல்டா மெத்தட் வச்சு சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது ஜென்ரலாகவே ஒரு சர்க்யூட் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக நம்ம எப்பயும் பார்ப்போம். இந்த சைட்லேருந்து சோர்ஸ் கனெக்ட் ஆனால் இந்த லாஸ்ட்டு பார்ப்போம், இந்த சைடில் சோர்ஸ் கனெக்ட் ஆனால் இந்த லாஸ்ட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே 2 ஆம்பியர் இப்படி போச்சுன்னா இங்கே டிவைட் ஆகும், இங்கே டிவைட் ஆகும். அதே 2 ஆம்பியர் அதாவது சம் வேல்யூ டிவைட் ஆகும், அதே வேல்யூ தான் இங்கே போகும். அப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. அதனால் வந்து நான் என்ன பண்ணிடலாம், இதை வந்து ரீட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கடைசி பாருங்கள், இது ரெண்டும் சீரீஸ் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணி ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்ற போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்ற போகிறேன். 2 + 1 ஈக்குவல் டு 3 இல்லையா? அதே மாதிரி 0.5 + 0.5 ஈக்குவல் டு 1. ஸோ இது ரெண்டு சீரீஸ்ன்றதுனால நான் சீரீஸாக மாற்ற போகிறேன். ஸோ மாற்றிட்டு உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அழகாக வரைஞ்சிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கடகடன்னு உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து இப்போ வந்து வரைஞ்சிட்ருக்கேன். சரிங்களா? இப்போது நான் வந்து ஆட் பண்ணிட்டேன், சீரீஸாக இருக்கிறதுனா ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ என்னோடய வேல்யூஸ் என்னது, இப்போது இங்கே எனக்கு 2 ஆம்பியர் போகுது, இங்கே வந்து 1 ohms இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன் இல்லையா? அப்போ எனக்கு 3 ohms வந்துச்சு. இங்கே 1 ohms, இங்கே 1 ohms, 1 ohms, 1 ohms, அப்புறம் இங்கே 3 ohms. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு எனக்கு வந்து 1 ohms வருது. சரிங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். சரி, ஸ்டார்னா என்ன, டெல்டானா என்னது, இங்கே பாருங்கள் இது டெல்டாவாக இருக்குது, இங்கே பாருங்கள் இல்லையா? இப்போ டெல்டானா எப்படி, இப்படி டெல்டாவாக இருக்குது. இங்கே 1 ohms இருக்குது, இங்கே 1 ohms இருக்குது, இங்கே வந்து 3 ohms இருக்குது. புரியுறதுக்காக நான் தனியாக எடுத்து வரைகிறேன். சரிங்களா? இது வந்து அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஏ, இது பி, இது ஏ, இது பி, சி, டின்னு வச்சுக்கோங்களேன். டி அதாவது ஏலேருந்து டிசின்றது காமன் பாயிண்ட். ஸோ இது நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன், இது சியும் டியும் காமன் பாயிண்ட் இல்லையா? அதனால் சின்னு வச்சுக்கிறேன். இந்த கனெக்ஷன், இந்த பாக்ஸ் எப்படி ஆச்சுன்னு புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். இப்படி இருக்குது, இது வந்து காமனாக இப்படி கனெக்ட் ஆகிருக்கு, இப்படி வளைச்சி 2 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அதனால் இப்படி வரைஞ்சிக்கிறேன். சரியா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் அதே தான். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது, இங்கே காமனாக இருக்குது இல்லையா? இது ரெண்டும் காமனாக இருக்குது. இங்கே 1 ohm, இங்கே 3 ohms, இங்கே வந்து 1 ohms. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுமே டெல்டாவாக இருக்குது. இப்போ நான் இதை ஸ்டாராக மாற்ற போகிறேன். அதாவது இங்கே 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 புரியுதுங்களா? ஸ்டாராக மாற்ற போகிறேன். ஸ்டாராக மாற்ற போகிறேன்னா என்ன சொன்னேன், இப்போ பெருசாக இருக்க டெல்டாவை நான் சின்னதாக ஆக்குறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், மேலே வந்து இப்போ இந்த லெக்கு தான் எனக்கு வேணும்னா, இந்த லெக் இருக்கு இல்லையா, இந்த லெக் வேணும்னா எனக்கு சின்ன வேல்யூ தான் வேணும். அதனால் ரெண்டுத்தாலும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும், பெரிய வேல்யூவால் டிவைட் பண்ணப்போ 3த்தையும் நான் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ நான் இங்கே வந்து பக்கத்தில் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லெக்கு எனக்கு வேணும்.
இந்த லெக் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? 3 × 1 சரியா? 3 × 1 டிவைடட் பை 3 + 1 + 1 அப்போ 5. 3/5 சரியா? அதே மாதிரி இந்த லெக் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும்? இதோடைய ஸ்டாராக மாத்திரம் நான் சின்ன வேல்யூ வேணும். அப்போ 3 × 1 டிவைடட் பை 3 + 1 + 1 அப்போ 3/5. அதுவும் ஒரு 3/5 வருது சரியா? இது ஒரு லெக்கு, இது ரெண்டாவது லெக்கு 3/5 வருது. மூணாவது லெக்கு இது 1 × 1 டிவைடட் பை 5 1/5 சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த லெக் எனக்கு வேணும். ஸ்டாராக மாத்திரேன். அப்போ சின்ன வேல்யூ. அப்போ என்ன பண்ணணும்? மேலே நியூமரேட்டரில் சின்னதாக தான் வரணும். அப்போ 3 × 1 ஃபஸ்ட்டு லெக் வந்து 3 × 1 டிவைடட் பை 3 ஆட் பண்ணால் 5. ஸோ 3/5 வருது. அதுக்கப்புறம் செகண்ட் லெக் எப்படி பாருங்கள், இந்த லெக்கு 1 × 1 டிவைடட் பை 5. தேர்ட் லெக் எப்படி வருது? இந்த லெக்கு 3 × 1 டிவைடட் பை 5. இப்போ எல்லாத்தோட வேல்யூ நான் எழுதிட்டேன். இப்போ இதை வந்து ரீட்ரா பண்ண போகிறேன் சரிங்களா? ஸோ எப்படி ரீட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இல்லையா? இப்போ எனக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டர் 1 ohms இருந்துச்சு. இங்கே 2 ஆம்பியர் எனக்கு போகுது. இதை தான் கேட்டிருக்காங்க விஎஸ் சரியா? இப்போது இங்கே பாருங்கள், புரியணுன்றதுக்காக வைக்கிறேன். இப்போ இதை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் சரிங்களா? அப்போ எனக்கு என்ன வரும்? இங்கே ஒரு லெக்கு வரும், இப்படி ஒரு 2 லெக்கு வரும். கரெக்டாக புரியுதுங்களா? இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு லெக்கு வரும், இப்படி 2 லெக்கு வரும். ஸோ அதை நான் அப்படியே ஸ்டாராக வரைஞ்சிக்கிறேன். ஸ்டார் இப்படி 2 லெக் வரும். கரெக்டாக? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு லெக் என்னது? 3/5. அடுத்து இதுவும் 3/5. அடுத்து இது 1/5. ஓகேங்களா? இப்போது நான் இந்த 3 ரெசிஸ்டர் தான் வரைஞ்சிட்டேன் ஸ்டாராக. அடுத்தது எனக்கு இந்த ரெசிஸ்டர் 2 ரெசிஸ்டர் இருக்குது. 1 ohms இருக்குது. எல்லாமே ஓம்ஸ்ப்பா சரிங்களா? இப்போது இந்த 3 ரெசிஸ்டர் இருக்குல்ல டெல்டா, அதுதான் நான் திருப்பி இங்கே வரைஞ்சிருக்கேன் சரியா? இந்த 3 ரெசிஸ்டர் இருக்குல்ல, அதுதான் இப்போ திருப்பி நான் வரைஞ்சிருக்கேன். அப்போ ஸ்டார் எப்படி வரையலாம்? எப்படி வரையலாம் பாருங்கள். இப்படி இப்படி எப்படி வேணால் வரையலாம். ஸோ நான் எப்படி வரைகிறேன்னா 3/5 இங்கே வரும். 2 லெக்கு 3/5 இல்லையா? ஸ்டாரு அப்புறம் 1/5. 3/5 3/5 அதாவது இதுவும் 3/5 இல்லையா? அடுத்தது இதுவும் நான் வரும் 1/5 சாரி 1/5 அப்புறம் இதுவும் 3/5. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ கஷ்டமான சர்க்கியூட்டை நான் இப்படி வரைஞ்சிட்டேன். இப்படி வரைஞ்சிட்டா உங்களுக்கு ஈஸி தானே? ரொம்ப சிம்பிள். பேரலல் சீரிஸ் ஃபார்முலா இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது இப்படி சீரீஸில் வருது, அப்புறம் இங்கே 2ஆக டிவைட் ஆகுது, எனக்கு பேரலல் ஆகிடுது. பேரலல்லையும் இது 2 இது 3 சீரீஸ் இல்லையா? இது 3 சீரீஸ், அதுக்கப்புறம் ஒன்று வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், இது 3த்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வரைகிறேன் பாருங்கள். திருப்பி இந்த லெக்கு மட்டும் நான் இங்கே வரைகிறேன் பாருங்கள். 3/5. இப்போ எனக்கு என்னாச்சு, இது 3 சீரீஸ். அப்போ நான் ஆட் பண்ணால் என்ன வரும் எனக்கு? 1/5 + 1 + 1 3/5 எவ்வளோ வரும்? எல்சிஎம் 5 எடுத்தனா கூட 1 + ஒரு 5 + 3 9/5 வருது இல்லையா? ஸோ எனக்கு இங்கே ஒரு 9/5. அதே இங்கே இப்போ 3/5 + 1 + 1/5. அப்போ எனக்கு இந்த சைடும் ஒரு 9/5. அப்புறம் இங்கே ஒரு 3/5. இந்த லெக்கு மட்டும் வரைஞ்சிருக்கேன் சரியா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக லெக்கு மட்டும் வரைஞ்சிருக்கேன் சரியா? அதுக்கப்புறம் இது 2 பேரலல் இல்லையா? ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பேரலல்னும் போது 2 வேல்யூ சேமாக இருக்கும் போது R/n. அப்போ இது R 9/5 / 2. இப்போ இந்த 2 வேல்யூஸ் என்ன ஆகும்? இங்கே அப்படியே என்ன வரும்? 9/5 / 2 வரும். ஸோ 9/10 வரும் சரிங்களா? ஸோ அப்போ இது எப்படி வரையலாம்? திருப்பி லெக்கு மட்டும் வரைகிறேன். 3/5 அப்புறம் 9/10 அப்புறம் 3/5. ஸோ இது அப்படியே சீரீஸில் இருக்கு இல்லையா? ஸோ சீரீஸில் இருக்கும்போது என்ன பண்ணலாம், இங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 3/5
ப்ளஸ் 9/10 ப்ளஸ் 3/5. சரிங்களா? 6 + 9 + 6 எவ்வளோ ஆச்சு? சரிங்களா? அப்போ எவ்வளோ வருது? 21/10. சரிங்களா? இது மட்டும் 21/10. ஸோ நான் இதை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறேன். எனக்கு 21/10 வருது. அப்போ சர்க்யூட் இன்னும் எப்படி சிம்பிளிஃபை ஆகும்? இங்கே பாருங்கள், ப்ளஸ் விஎஸ், இங்கே ஒரு 1 ohms இருக்குது, இங்கே வந்து எனக்கு 21/10 ஆயிடுச்சு. சிம்பிள் சர்க்யூட் ஆக்கிட்டேன் பாருங்கள். 2 amps. இப்போ இன்னும் இது ரெண்டும் சீரீஸ் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? 1 + 21/10 வந்து எவ்வளோ ஆகும்? 31/10. சரிங்களா? அப்போ R வந்து 31/10. இப்போ எனக்கு விஎஸ் வேணும். V = எவ்வளோப்பா? IR இல்லையா? I எவ்வளோ? 2 ampere கொஷனில் கொடுத்துருக்காங்க. R எவ்வளோ? இது ரெண்டு சீரீஸ் சர்க்யூட், அதனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை போட்டிருக்காங்க. 31/10. அப்போ எவ்வளோ ஆச்சு? 31/5. ஸோ விஎஸ் = 31/5 வோல்ட். ஆர் இதை பாயிண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா 5 are 30, 2 5 are 10. சரிங்களா? 6.2 volts. ரொம்ப சிம்பிளான சம் தான். பட் வந்து உங்களுக்கு ரொம்ப இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சர்க்யூட் சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப 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 ஈஸியான சம் தான். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளமில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? தேங்க்யூ.